ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டி அண்டு கிறிஸ்பியான கோதுமை ரவா வச்சு தோசை எப்படி வாக்குறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆற்றுல இட்லி தோசை மாவு இல்லை, தீர்ந்து போயிடுத்து, திடீர்னு ஒரு அவசரத்துக்கு ஒரு டிஃபன் பண்ணணுன்னா இந்த டிஃபன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் கோதுமை ரவா எடுத்துட்டுருக்கேன். இந்த 2 டம்ளர் கோதுமை ரவாவுக்கு ஒரு சின்ன கப்பு, இந்த கப்பால் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த 2 டம்ளர் கோதுமை ரவா, இந்த கப்பு பச்சரிசிக்கு ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி திருத்தி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 8 வரமிளகா காரத்துக்கு சீரகம், கல்லுப்பு, கருவேப்பிலை. இப்போ இதை அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு இப்போ இந்த கோதுமை ரவா, பச்சரிசி, தக்காளி, கல்லுப்பு, சீரகம், மிளகாய் வத்தல் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது முதல்ல ஊறட்டும். தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த பாருங்க, அரை மணி நேரம் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவா, பச்சரிசி நல்லா ஊறிடுத்து. நாம் இதுக்கு அரைக்க வேண்டியது பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். 4 தக்காளி பழம் திருத்தி வச்சுருக்கேன், தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், 8 வரமிளகா, கல்லுப்பு, சீரகம் இதை போட்டு நைஸாக அரைச்சின்னுட்டு இந்த ஊற வச்சுருந்த கோதுமை ரவாயும் பச்சரிசியும் தண்ணியை இருத்துட்டு இதையும் போட்டு ஒரு சுற்று அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவா, பச்சரிசி, அதோட தக்காளி பழம், மிளகாய் வத்தை, உப்பு, சீரகம் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிண்டாச்சு. இப்போ இதுக்கு பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்துடலாம். சில பேர் வெங்காயம்லாம் போடுவா. நான் வெங்காயம் போடல, ப்ளைனாக தான் வாக்க போகிறேன். இப்போ நல்லா இதை கரைச்சின்னுட்டு வாக்க வேண்டியதுதான். கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், கொஞ்சம் கெட்டிமாக இருக்குது இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வாக்கிறதுக்கு நல்லா இழுக்கிறதுக்கு மெலிசாக வரும். இப்போ ஆல்மோஸ்ட் இது அடை மாதிரி தான். இதில் என்னென்ன காரம் இருக்குது, மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம், புளிப்புக்கு தக்காளி பழம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, மாவு லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கின்னு இருக்கோம். நல்லா கலக்கிண்டாச்சு. இப்போ தோசைக்கல் போட்டிருக்கேன், காஞ்சி எடுத்து ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப கனமாக வாத்தல்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் மெலிசாக இழுத்து பாருங்க, ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஓட்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, வேணுன்னா நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். இதை பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்தெடுத்து இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இதை பாருங்க, டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி கோதுமை ரவா தோசை ரெடி ஆகிடுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க. இதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். சப்போஸ் தேங்காய் சட்னி இல்லைன்னா எண்ணெய் அப்படி சாம்பார் எது வேணாலும் தொட்டுக்கலாம். தேங்காய் சட்னி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் உங்கள் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.